கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 15ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்கிறார். நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாவானவர் மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். பிதாவானவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளின்படி வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் தேவன் நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா? நம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் அவரில் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நமக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் இருக்கும்போது நம் பிதாவானவரை மகிமைப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறதா? மிகுந்த கனிகள் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் செயல்படும் போது பிதாவானவர் மகிமைப்படுவார். ஒவ்வொரு நாளும் நம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நற்கனிகளிலே நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சீஷர்களாய் வாழ வேண்டும். அவருக்காக வாழ்கிற பிள்ளைகளாய், அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய், நன்மை செய்கிற பிள்ளைகளாய், நற்கனிகள் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் கனி கொடுக்கும் போது இன்னும் நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். ஆனால் கனி கொடாது இருக்கிற செடியை அவர் அறுத்து போடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருக்கிறோமா? மரத்தின் அருகே கோடாரியானது வைக்கப்பட்டு இருக்கிறது. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டப்படும் என்று வேதம் சொல்கிறது. வெட்டி அக்னியில போடுவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நல்ல மரமாக இருக்கிறோமா? நல்ல கனிகளை கொடுக்கிறோமா? நமக்குள்ளே நற்குணங்கள் இருக்கிறதா? இரவும் பகலும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்குள்ளே நற்குணங்கள் பெருகும். வேத வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. உலக இச்சைகளிலே, உலக துன்மார்க்க ஜீவியங்களிலே அடிமையாய் வாழக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பிய பிள்ளைகளாய், பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு தேவனுடைய இரக்கங்களை பெற்றவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், நீதிமான்களாய், நீதியான காரியங்களை செய்ய வேண்டும். அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது முதலாவது பாவத்தை குறித்து பேசுவார், நீதியை குறித்து பேசுவார், நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார். பிரியமானவர்களே, பாவம் செய்யும் போது, மனம் திரும்பாமல் வாழும்போது நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அவர் வெளிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். நம்முடைய இருதயத்திலே பேசும்போது நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோம். பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் தேவ மகிமை இழந்து போகிறோம். தேவனுடைய வல்லமைகளையும் வரங்களையும் இழந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பாவமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பாவத்தை மேற்கொள்வோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய வல்லமைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே தேவனோடு தொடர்பு கொள்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிப்போம். சத்துருக்கு எதிர்த்து நிற்போம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம்.
ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களை பாதுகாத்தீரே. எல்லா ஆபத்துக்கும் விலக்கி எங்களை காத்து கொண்டீரே. உமக்கு நன்றி. முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிங்க. இப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. முடிய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீரே தகப்பன், நீரே உதவி செய்கிறவர், நீரே சகாயர். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. சூழ்நிலையில எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு, நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, சமாதானமற்று வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா கபா ரதா நகா தரா ஷபா லபா ரபா தூர் ரபா கே ரீபா கபரா ஷகரக தூர் ரபா லரா தரபா. தடைகள் விலகட்டும் அப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தரே பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. முடிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ரபா ரபா தூ ரபா கே ரே ஷே கே ராக்கா தனகந்தரோ ஷகலா தன ஹதரபா. ஆவியானவரே நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறார்களோ தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்க. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்கப்பா. வரப்போகிற காரியங்களை திட்டமாய் வெளிப்படுத்துவீராக. உம்முடைய சமுத்திரை தாழ்த்துகிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமுத்திரை காத்திருக்க, உம்மை துதிக்க, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எங்களை வழிநடத்துவீராக. மரண பரிந்து எங்களை நடத்துகிற தேவன், ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறவர், எங்களை உடுத்துவிக்கிறவர். முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.